வெல்கம் டு VLSI. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஹாப் சப்ராக்டரோடைய வெரிலாக் கோட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த செஷன்ல பார்த்தீங்கன்னா ஹாப் சப்ராக்டரோடைய ட்ரூத் டேபிளும் அதோட டயக்ராமும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அதோட டிசைன் கோடும் அதோட டெஸ்ட் பெஞ்சும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆப் சப்ராக்டரோட பிளாக் டயக்ராம். ஆப் சப்ராக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இன்புட்ஸ் இருக்கும், ரெண்டு அவுட்புட்ஸ் இருக்கும், ஏபி டிஃபரன்ஸ் பார்னு சொல்லி அதோட ட்ரூத் டேபிள் பார்க்கலாம். இப்போ 0 வந்தா டிஃபரன்ஸ் நமக்கு என்ன வரும்? 0 தான் வரும், பாரோவும் 0 தான் வரும். இதே 0 1 இருந்தா என்ன வரும்? டிஃபரன்ஸ் 1 வரும், பாரோ 1 வரும். 1 0 இருந்தா நமக்கு என்ன வரும்? டிஃபரன்ஸ் 1 வரும், ஆனா பாரோ 0 வரும். 1 1 இருந்தா டிஃபரன்ஸும் 0 வரும், பாரோவும் 0 வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதோட எக்ஸ்பிரஷன், அதோட லாஜிக் டயக்ராம். எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ட்ரூத் டேபிள வச்சு ஒரு கே மேப் ரெடி பண்ணி அதுல இருந்து நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏ எக்ஸ்ஆர் பி வரும், பாரோ வந்து ஏ பார் பி அப்படி கிடைக்கும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து லாஜிக் டயக்ராம் வரைஞ்சிடலாம். இதுல மொத்தம் 3 கேட்ஸ் யூஸ் பண்ணிருப்போம், ஒரு எக்ஸ்ஆர், ஒரு நாட், ஒரு அண்டு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதோட டிசைன் கோட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா ஃப்ளோ மாடலிங் பார்க்கலாம். நமக்கு ஆஃப் சப்ராக்டர்ல வந்து ரெண்டு இன்புட்ஸ் ஏபி, அதோட அவுட்புட் வந்து டிஃபரன்ஸ் அண்ட் பாரோ. நான் வந்து இங்க டிஃபரன்ஸ் சொல்லி வச்சுக்கிட்டேன், நேம் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வந்து என்ன பண்ணிக்கிறேன், கண்டினியூஸ் அசைன்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அசைன் diff equal to ax or b, assign borrow equal to not of a and b. அதாவது a பார்னு போடுவோம், அதை இங்க not of a ன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் மாடலிங் யூஸ் பண்ண போறோம். இதுல வந்து காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுவோமா? எத்தனை கேட் இருக்கு? 3 கேட் இருக்குங்களா? சோ அந்த 3 கேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன? எக்ஸ்ஆர் கேட். எக்ஸ்ஆருக்கு என்ன இன்புட்? ஏபி, இதோட அவுட்புட் டிஃபரன்ஸுங்களா? சோ எக்ஸ்ஆர், அதாவது x1 சொல்லி இன்ஸ்டன்சியேஷன் பண்ணிருக்கேன். இங்க நமக்கு அவுட்புட் என்ன? டிஃப்னு வச்சிருக்கேன், கமா இன்புட் ஏ கமா பி. நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்க, நாட் கேட். நாட்டுக்கு என்ன இன்புட் கொடுத்துருக்கோம்? ஏ. இது வந்து இன்டர்மீடியட்டான சிக்னலா, ஸோ நான் வந்து வயரா வந்து ஏ பார்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிருப்பேன். இங்க பாருங்க, நாட்டு அது n1 சொல்லி இன்ஸ்டன்சியேஷன் பண்ணிருக்கேன். ஏன்றது இன்புட், அது அவுட்புட்டா வந்து நான் ஏ பார்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இது வயரா இங்க நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்கேட். இதுக்கு இன்புட் என்ன? ஏ பாரும் பியும் வருங்களா, இதோட அவுட்புட் பாரோ. சோ ஏ பாரும் பியும் அதோட இன்புட், அதோட அவுட்புட் வந்து பாரோ. அவ்வளவுதாங்க, இதுதான் ஸ்ட்ரக்சரல் மாடலிங். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா பிஹேவியரல் மாடலிங். பிஹேவியரல் மாடலிங் என்ன பண்ணிருப்போம்? அவுட்புட் வந்து நம்ம ரெஜ்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிருப்போம். நெக்ஸ்ட் வந்து ஆல்வேஸ் பிளாக்கை யூஸ் பண்ணிக்கிறேன். இங்க நான் வந்து ஸ்டார் கொடுத்துருக்கேன். அப்புறம் என்ன, எந்த சிக்னல் சேஞ்சஸ் ஆனாலுமே உள்ள போற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். வேணும்னா நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா வேணும்னா ஏஆர்பி அப்படின்ற மாதிரி கூட கொடுத்துக்கலாம். இல்ல டிக்ளேர் பண்ண வேணாம்னு நினைச்சீங்கன்னா ஸ்டார் கூட கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதோட டெஸ்ட் பெஞ்ச் பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இன்புட் ரெண்டு அவுட்புட்டுங்களா. சோ இன்புட் வந்து இங்க ரெட்ஜன் கொடுத்துருக்கேன், அவுட்புட்டை ஒயர்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? நம்ம டிசைனை வந்து இங்க இன்ஸ்டன்சியேஷன் பண்ண போறோம். நம்ம டிசைனோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா half underscore sub. ஸோ அதை டிக்ளேர் பண்ணியாச்சு. அதோட இன்ஸ்டன்சியேஷன் அண்ட் டியூட்டின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கனெக்ஷன் பை நேம் மெத்தட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இனிஷியல் பிகின் எண்டுக்குள்ள என்ன கொடுத்துருக்கோம்? நம்ம வந்து என்ன இன்புட் ஃபீட் பண்ண போறோமோ அதை வந்து இங்க டிக்ளேர் பண்ணிருக்கேன். 0 0 0 1 1 0 1 1 அப்படின்ற காம்பினேஷன்ல நான் கொடுத்துருக்கேன். இது வந்து 50 நேனோ செகண்ட்ஸ் வந்து டெஸ்ட் முடிகிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். பிரிண்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க டாலர் மானிட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டாலர் மானிட்டர்ல என்ன ஒரு அட்வான்டேஜ் என்ன பாத்தீங்கன்னா, இந்த ஆர்குமெண்ட் லிஸ்ட், அதாவது இந்த ஏ கமா பி டிஃப் கமா பார்னு கொடுத்துருக்கோம். இந்த ஆர்குமெண்ட் லிஸ்ட் எப்ப எல்லாம் சேஞ்சஸ் ஆகுதோ அப்ப எல்லாம் அது பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்காக அதனால நம்ம வந்து இங்க என்ன ஆல்வேஸ் பிளாக் போட தேவையில்லை. நம்ம வந்து டாலர் டிஸ்பிளேக்கு வந்து ஆல்வேஸ் பிளாக் போட்டிருக்கோம். ஏன்னா எப்பயெல்லாம் அந்த ஆல்வேஸ் பிளாக் சேஞ்சஸ் ஆகுதோ அப்பனா அது உள்ள போகும். ஆனா டாலர் மானிட்டருக்கு அந்த ரெக்யர்மெண்ட் கிடையாது. இது நார்மலாவே இது இந்த ஆர்குமெண்ட் லிஸ்ட் எப்பெல்லாம் சேஞ்சஸ் ஆகுதோ அப்பயே பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். அதனால நான் வந்து இங்க ஆல்வேஸ் பிளாக் போடல. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த டாலர் மானிட்டர் இந்த இனிஷியல் பிகின் எண்டுக்குள்ளேயே போட்டிருக்கலாம். நான் வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டா நம்ம டிரைவ் பண்றது தனியாகவும் டிஸ்பிளே தனியாகவும் நான் போட்டுக்குவேன். அப்பதான் நமக்கு வந்து பார்க்க நீட்டா தெரியும். அதனால நீங்க இனிஷியல் கொடுத்துருக்கேன். ஸோ இங்க பாருங்க, இதுல வந்து இனிஷியல் பிகின் கொடுத்து எண்டு கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் இனிஷியல் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிளாக்குக்குள்ள ஒரே ஒரு லைன் மட்டும் எழுதியிருந்தோம்னா அதுக்கு வந்து பிகின் எண்ட் வந்து தேவைப்படாது. இதே வந்து மோர் தென் ஒன் லைனா இருந்தா கண்டிப்பா வந்து நம்ம வந்து பிகின் எண்ட் போட்டே ஆகணும். அதனாலதான் நான் இங்க வந்து பிகின் எண்ட் போடல, ஒரே லைன் தான் எழுதியிருக்கோம், அதனால போடல. இப்போ இதோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்டே கிடைச்சிருக்கும். 0 0 காம்பினேஷனா டிஃபரன்ஸும் 0 பாரோவும் 0. 0 1 இருந்தா டிஃபரன்ஸ் 1 வரும், பாரோவும் 1 வரும். 1 0 இருந்தா டிஃபரன்ஸ் 1 வரும், பாரோ வந்து 0 வரும். 1 1 1 இருந்தா டிஃபரன்ஸும் 0 பாரோவும் 0. அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.